அபிமன்யு கம்பீரமாக ஒரு சிரஞ்சீவியைப் போல் நின்றான். வான் மேகங்களும் மைதானத்தை வட்டமிட்ட சகல மாயமிருகங்களும் அபிமன்யுவை தலை வணங்கியது. அப்போது அபிமன்யுவின் வீரத்தை பார்த்து மெய்சிலிர்த்து போன இளவரசி ருக்மிணி தன் அரியணையிலிருந்து இறங்கி ஓடி வந்து அபிமன்யுவை கட்டி அணைத்தாள். இங்கே யாராலும் செய்ய முடியாததை நீ செய்து காட்டிவிட்டாய். நீயே என் கணவன். இனி உனக்கும் எனக்கும் தான் திருமணம். நீயே என்னுடன் அந்த மூதாதையர் மாய குகைக்கு வருவாய். ஆனால் இளவரசியின் பேச்சை கேட்டு அபிமன்யு சொன்ன பதில் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. என்னை மன்னியுங்கள் இளவரசி. எனக்கு உங்களோட திருமணமும் வேண்டாம், அந்த மூதாதையர் மாய குகையும் வேண்டாம். என் பரிசு தொகையான அந்த 100 பொற்காசுகள் மட்டும் போதும். அவன் பணத்தை வாங்கி கொண்டு திரும்பிய போது கூட்டத்தில் மக்களின் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்க, ஆஹா, இளவரசியின் அழகையே மதிக்காத ஒருத்தன் இங்க இருக்கானே, இவன் பெரிய அறிவாளியா இல்ல முட்டாளா? மக்களின் கிண்டல் இளவரசி ருக்மிணிக்கு கோபத்தை கிளறியது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.